ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நியூ மெசேஜாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே சிம்பிளாக ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க நண்பா. வித் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு சின்ன சின்ன ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதுங்க, சூப்பராக பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப அதிகமாக ஒரு டீசெண்டாக ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்டு அக்ராஸ் த குளோப் டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்மால் ஸ்கேல்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம், லார்ஜ் ஸ்கேல்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பிஸ்னஸை வந்து ரொம்ப அக்ராஸ் த குளோப் வேர்ல்டு லெவலில் அதிகமாக டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸும் கூட டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சைடில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து விரைவில் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ப்ரொஃபைல் நிற்கும். ஈஸியாக வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்குறக்கு ஒரு வழிமுறை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்பா. இப்போ வாங்க ஃபர்தராக ட்ராக் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் இது வந்து அப்போ ரொம்ப காலமாக ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அப்படின்னு தான் இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேச்சுரல் ட்ரீஸில் பேப்பர் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்குதுங்க. அது வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணதுக்கப்புறம் ஓவர் த இந்தியா இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. பார்ட்டிஸ் ஆகட்டும், ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், அதிகபட்சமான டிமாண்ட்ஸ் வந்து இருக்குதுங்க. அதுக்கப்புறம் டிஸ்போசல் க்ராக்கரி ப்ராடக்ட் அப்படிம்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ டிஸ்போசல் க்ராக்கரி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வச்சு சாப்பிட்டு அப்படியே நீங்கள் த்ரோ பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு கழுவி வைக்கிறது, இது க்ளீன் பண்ணி வைக்கிறது, வெசல்ஸ் மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து கிளாஸு, அதே மாதிரி சில்வர் பிளேட்ஸு, அதோட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்குது. பெரிய கம்பெனிஸில் ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் அப்படின்னு நடக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் பிளேட்ஸ் அப்படிங்கிறது பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பேப்பர் பிளேட்ஸ் பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஏரியா தேவைப்படுது, என்னென்ன மிஷினரிஸ் தேவைப்படுது, அந்த மிஷினரி நம்ம எங்கே போய் வாங்க போகிறோம், அதே மாதிரி இந்த மிஷினரி ப்ரைஸ் என்ன வருது, இந்த மார்க்கெட்டோட வேர்ல்டு லெவலில் டெப்த் எப்படி இருக்குது, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படும், அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன எந்தெந்த இடத்துலலாம் போய் யாரை மீட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதே மாதிரி லைசன்சிங் யாரை வச்சு பண்ணுறது. ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்டெப்த் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரிஞ்ச வழக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவில். ஸோ கண்டிப்பாக வீடியோவை பார்த்து பலனடைவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அது வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, ஓகே, ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ரெடி பண்ணுறக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அமையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய டிசைன், அது அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்குது, கீழே பேப்பர் வச்சு இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பேப்பர் பிளேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க மார்க்கெட்டில். இது வந்து ஒரு மார்க்கெட் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்குற பேப்பர் பிளேட்ஸுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பிளான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அதே மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்பவுமே வந்து அதிகமாக இருக்கிறனால, இப்போ வந்து ரொம்ப ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ஒரு நல்ல டைம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்க சொல்லலாம் இந்த பேப்பர் பிஸ்னஸ் வந்து ரீசெண்ட் டேஸில். அதே மாதிரி ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, அந்த மார்க்கெட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ப்ராடக்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இல்லாட்டி அதே மாதிரி பிஸ்னஸ் பிளான் வந்து கண்டிப்பாக தேவைப்படுதுங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியல் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு லெவல் அக்ராஸ் த குளோப் லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. பேப்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் ஏரியாவில் மட்டும் இல்லாமல் அர்பன் ஏரியாலையும் கூட ரொம்ப எல்லா பிளேசஸ்லேயும் ரொம்ப அதிகமாக வந்து மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குதுங்க இந்த பேப்பர் பிளேட் பிஸ்னஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது மாதிரி உள்ளே வந்து அது மீன் அந்த ஊட்டி ரோஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி வச்சது, அதே மாதிரி பனானா லீவ்ஸ் வச்ச மாதிரி, வேறு இலைகள் வச்ச மாதிரி, ஃப்ளவர்ஸ் வச்ச மாதிரி, லீவ்ஸ் வச்ச மாதிரி அப்படின்னு நிறைய டைப்ஸ் வந்து பேப்பர் பிளேட்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குதுங்க பேப்பர் பிளேட்ஸில். ஸோ இது மாதிரி கலர் பேப்பர் பிளேட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட் அதிகமாகும். அதே மாதிரி மேக்கிங் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் அதிகமாகுங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதுமாதிரி பேப்பர் பிளேட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான் கெப்பாசிட்டி மினிமமாக 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, 20,000 பிளேட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி பண்ணுற மாதிரி போடணும் பெர் டேக்கு. அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் 2 லட்ச ரூபாய் கம்மியாக உள்ளே வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. மேக்ஸிமம் லிமிட் 2 லேக்ஸுங்க. மெஷினரிக்கு ஒரு 1 லேக்லேருந்து 1.5 லேக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸோ டோட்டலாக ஒரு 3.5 லேக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். மேக்ஸிமம் 75% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேங்க் லோனில் அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். மெஷினரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாயிலேருந்து 1,20,1,30,000 வரை கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க. ரொம்ப ஒரு ஹையான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த
பேப்பர் பிளேட் பிஸ்னஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. லேபர் வந்து ஒரு 3 பேர் தேவைப்படுறாங்க. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்துச்சுனாமே பார்த்தீங்கன்னா 25,000 பிளேட்டுக்கு மேலே வந்து நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி ஏரியா வந்து உங்களுக்கு தேவைப்படுங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஏரியா பிளான் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் குவாலிட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் பேப்பர் பிளேட்ஸும் நீங்கள் அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேப்பர் பிளேட்ஸ் ரெடி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஹியூஜ் மார்க்கெட் டிமாண்ட் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 10th 12th டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும், ஈஸியாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பேங்க்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர்ஸோட செக் பண்ணி பாருங்கள். எது மாதிரி வந்து பேப்பர் பிளேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்வைஸ் வேணும், எப்படி லோன் சேங்ஷன் பண்ணி கொடுப்பீங்க, அதுக்கு என்னென்ன கொலாட்டரல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதா, இல்லை ஜல் லோன் பண்ணலாமா, இல்லை பிஸ்னஸ் லோன் எப்படி பண்ணலாம், அது வந்து அவங்க செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா என்டர்பிரனர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான குட் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பேப்பர் பிளேட்டோட ரெக்யர்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் மேன் பவர் சப்போர்ட் தேவையில்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 பேர் இருந்தால் போதுங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஒரு மினிமம் ஏரியா ஒரு 500லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதுங்க. அதிகமான ஏரியா தேவைப்படல. சிம்பிள் லேஅவுட் பிளான் தான் இருந்தால் போதும். லேஅவுட் பிளான் மீன்ஸ் அந்த யூனிட் ஃபேக்ட்ரியோட பிளான் வந்து இந்த லோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது தேவைப்படும். ஸோ அடுத்தது என்னென்ன லைசன்ஸ் இருக்குது, என்னென்ன பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ லைசன்ஸ் இருந்தால் போதும், கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிஸ்னஸை. பிஸ்னஸ் லைசன்ஸ் தேவைப்படுது, அதுவும் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் தேவைப்படுது, டேக்ஸ் லைசன்ஸு, எஸ்எஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷனு, அதுக்கப்புறம் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனு, யூனிட் லேஅவுட் பிளானு, லோன்ஸ் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் உதய் ஆதார், பிஸ்னஸ் பேன் கார்டு வாங்கணும், பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் வாங்கணும், அதுக்கப்புறம் ரீட்டைல் சேல்ஸ் லைசன்ஸு, அதுக்கப்புறம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அது பண்ணணும், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் டேக்ஸ் என்ன ஸ்லாபில் நீங்கள் வர்றீங்க, எவ்வளோ க்ரோஸ் டேர்ன் ஓவர் பண்ண காமிக்க போகிறீங்க, எத்தனை லேக்ஸ் டேர்ன் ஓவர் காமிக்க போகிறீங்க, இல்லாட்டி எத்தனை ஆயிரரூவா நீங்கள் வந்து இந்த இயருக்கு டேர்ன் ஓவர் காமிக்க போகிறீங்கன்னு உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட் ஆடிட்டரை மீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது இனிஷியல்லேருந்து நீங்கள் செட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி லைசன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து மெஷினரி அண்ட் பிளான் செட்டப் பற்றி பார்க்கலாங்க. மெஷினரி அண்ட் பிளான் செட்டப்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் மேக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெஷினரி கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் டைஸ் வந்து வேரியஸ் சைஸஸில் தேவைப்படும். ஐ மீன் 2 inches 3 inches 4 inches அது மாதிரி டைஸ் வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் ட்ரையர் ஒன்று தேவைப்படுது, பேப்பர் வந்து பிளேட் ரெடி பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பேப்பர் மிக்சர் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு மிக்சர் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வாட்டர் கிளீனர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பேப்பர் பிளேட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு சிம்பிளான இந்த மெஷினரிஸ் இருந்தால் போதும், கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஸ்கேலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் 300 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5000 பேப்பர் பிளேட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10,000 பேப்பர் பிளேட்ஸ் ரெடி பண்ணுங்கள். நல்லா போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து பேங்க் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் இஃப் யூ ஆப்டிங் த லோன் இல்லை அப்படின்னா உங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் கையிலேயே காசு இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓனாகவே பிஸ்னஸ் பிளான் செட்டப் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் அந்த அதர் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது இந்த பிளான்ஸ் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரா பேப்பர்ஸ் தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் குடோன் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக குடோன் செட்டப் தேவைப்படுது. அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் சப்ளையர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படுவாங்க. எலக்ட்ரிசிட்டி ரெக்யர்மெண்ட் இருக்குது, அது வந்து இபி போர்டில் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி பேப்பர்ஸ் நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சுப்பீரியர் அவுட்புட் யூஸ் பண்ணணும், சுப்பீரியர் அவுட்புட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியோட ரா மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சிருக்கணும், அப்போ தான் எடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் மேக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெஷினரி. இந்த மெஷினரி இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்போம் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் எப்படி வந்து டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் ஸ்பேஸ் எந்த இடத்துல இருக்குது, ரூரல் ஏரியாலையா அர்பன் ஏரியாலையா, அர்பன் ஏரியானா எந்த எக்ஸாக்டான லொக்கேஷனில் நம்ம டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பர்டிகுலர் கஸ்டமர் செக்மெண்ட்டை வந்து டார்கெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, மேரேஜ் ஹால்ஸு, கேட்ரர்ஸ், கேண்டீன் நடத்துகிறாங்க இல்லையா அவங்க, அதே மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் சமையல் பண்ணுவாங்கல்ல அவங்க, கேட்ரர்ஸு, ஃபுட் ஈவெண்ட்ஸ் நடக்குது, அதுக்கப்புறம் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸு, ஃபுட் ஸ்டால்ஸ் நடக்குதுன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பேப்பர் பிளேட்ஸ் வந்து ரெடி பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக சேல்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளேட் ரெடி பண்ணுறதுக்குள்ளான எஸ்டிமேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிலாம் கன்சல்டேட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் ரெடி பண்ணுறதுக்குள்ளான எஸ்டிமேஷன், ஐ மீன் ஒரு 10 இடத்துல நீங்கள் விசாரிச்சு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல வந்து யார்கிட்ட உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து பிளேட் ரெடி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க, எப்படி பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் ட்ரெயின் அவுட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். பேசுகிறப்பவே அவங்க பேச்சிலே உங்களுக்கு தெரியும். ஸோ
அது ஒரு 10,000 பிளேட் மேக் பண்ண ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒரு 5,000 பிளேட் ரெடி பண்ணி வைங்க, கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் இனிஷியல் ஸ்டேஜில். அதுமாதிரி பிஸ்னஸ் க்ரோத் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ப்ரோக்கர்ஸ் ஏஜென்ட்ஸ் நிறையா இருப்பாங்க. ஒரு 5 பைசா 10 பைசா கம்மி பண்ணி கூட டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லேயும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பேப்பர் பிளேட்டில் மூவ் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ராசஸ் பண்ணிங்க, இவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னா இவ்வளோ சப்ளை நமக்கு இருக்குது, ஸோ நம்ம எவ்வளோ பிளேட் ரெடி பண்ணால் வந்து இந்த டிமாண்ட் அச்சீவ் பண்ண முடியும், இந்த சப்ளை கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தாங்க. இனிஷியல் ஆஃப் வீடியோவில் சொன்ன மாதிரி பேப்பர் டிசைன் வந்து மேக் பண்ணிக்கங்க, என்ன பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மோல்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். மோல்டு நீங்கள் வந்து வெளியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது வந்து டைஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி மெஷினரிஸ் வந்து எந்த மெஷினரிஸ் நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு செட் ஆகும்னு பார்த்துட்டு அதை கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. அதே மாதிரி டைஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் மேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எக்ஸ்ட்ரா எட்ஜஸ் கண்டிப்பாக வெளியில் இருக்கும். அந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் பிளேட்ஸ் வந்து அட்ராக்டிவாக ரெடி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கங்க. கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அது அந்த மாதிரி பேக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் பண்ணிடலாம் கிளைண்ட்டுக்கு. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி வந்து பேப்பர் பிளேட் பிஸ்னஸ் பற்றி ஒரு அருமையான சூப்பர்பான ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, என்னென்ன மெஷினரிஸ் தேவைப்படுது, என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தேவைப்படுது, என்னென்ன லைசன்சிங் தேவைப்படுது, யார்கிட்ட போய் லைசன்சிங் எடுக்கணும், அதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட டெப்த் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லா ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தம்ஸ் அப் ஒன்று கொடுத்துருங்க, கீழே வந்து லைக் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக மேக் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து எனக்கு வந்து இருக்குதுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய், பை.